இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE ஒட்டுமொத்தமாக 10க்கும் மேற்பட்ட ரெஸ்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். WWE இன்னைக்கு வந்து பல ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெளில அனுப்பியிருக்காங்க. இந்த வெளில அனுப்பின ரெஸ்லர் எல்லாமே வந்து WWE கரண்ட் ஸ்டோரி லைனில் இருந்த ரெஸ்லர், அது மட்டும் இல்லாமல் டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருந்தாங்க. இவங்களே WWE ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோமோ அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் WWE ஷாக்கிங்காக நல்ல ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருன்றதை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அந்த வகையில் முக்கியமான மெயின் ரெஸ்லரான ஷெய்னா பிளாஸ்டரை WWE ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்கட்டாகையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டோரி லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரான் ஸ்ட்ரோமன் கிட்டத்தட்ட WWE ரெண்டாவது முறையாக பிரான் ஸ்ட்ரோமன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணி மீண்டும் WWEயில் உள்ள கூப்பிட்டாங்க. இப்போ மீண்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேற லெவல் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஐக்கியரா ஜாக்சன், கோரா ஜேட், கட்டானா சான்ஸ், கெய்டன் கார்டன், ஜிகி டோலின், ஓரா மென்சா, மேலும் ஜோ காஃபி, மார்க் காஃபி, வெல்காங், எடித்தோர்ப், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒருத்தவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜோவியர் பெர்னால். கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 14 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. WWE பிக்கெஸ்ட் ரிலீஸாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பல ரெஸ்லர் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா ரெஸ்லருமே வந்து ஒரு நல்ல ஸ்டோரி லைனில் இருந்தாங்க. திடீர்னு ஷாக்கிங்காக எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்றது இன்னும் அவங்க ரிவீல் பண்ண. இப்போதைக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் 14 பேர். மேற்கொண்டு எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். WWE ஒட்டுமொத்தமாக இவ்வளோ ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.